எல்லோருக்கும் வணக்கம். அடே கரடி, நீ காட்டுக்குள்ள போக யானை ஒன்று மிதிக்க அப்படிங்கிற மாதிரி கடந்த 5 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டில் கரடி பண்ண வேலை 657 பாயிண்ட் காலி. இன்னைக்கு வேற நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி டே, அதனால மார்க்கெட் மேபி வால்டிலிட்டியா இருக்குமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப ஷேர் மார்க்கெட்ல பயம் எந்த ரூபத்தில் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செபி டைரக்டா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றாங்களே, அவங்க கிட்ட இருந்து பயம் இல்ல. ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் திடீர்னு ஓவர் நைட்ல இந்த ஸ்டாக் 30% இறங்கலாம், 50% இறங்கலாம், எந்தையாவது ஒன்று வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் விட நம்ம எதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கா? ஆர்பிஐனுடைய நியூஸ் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேமஸான கம்பெனிகள், மணப்புரம் ஃபைனான்ஸ் அது ஒரு 7% காலி, நம்ம முத்தூட் ஃபைனான்ஸ் அது ஒரு 4% காலி. அதுக்கு என்ன காரணம்னா, ஆர்பிஐ என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க பார்க்குதுன்னா, பணம் புழக்கம் அப்படின்றத கேஷா பொருள்றத கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாமே ஒயிட் மணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் கொண்டு போய் நகையை கொண்டு போய் வச்சு லோனாக கேஷாக வாங்குறீங்க அப்படின்னா 20,000 வரைக்கும் தான் கேஷாக வாங்கணும், மீதி அக்கௌண்ட்டில் தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாங்க ஆர்பிஐ. அதனால் இன்னைக்கு இந்த ரெண்டையும் பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஒரு வகையிலேயே சந்தோஷம், பல வகையில் சந்தோஷம். அதாவது எனக்கு ஒரு நியூஸ் நண்பர்களே, இமெயில் ஒன்று வந்தது. இந்த மாதிரி பவர் கிரிட் இது ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் டிடிஎஸ் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிடெண்ட் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆனா என்ன ஒரு யோசனை அப்படின்னா, 3 ரூபா வழக்கம் போல டிவிடெண்ட் கொடுக்க போறாங்களா, இல்ல அதை விட அதிகமாக கொடுக்க போறாங்களா, இல்ல குறைவா கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இப்போதைக்கு எனக்கு. ஏற்கனவே ஒரு 11,000 பக்கத்தில் டிவிடெண்ட் போன குவார்ட்டருக்கு வந்துருச்சு. இந்த குவார்ட்டர்லேயே ஒரு 11,000 பக்கத்தில் வரும்பொழுது எப்படியோ ஸ்கூல் ஃபீஸ் காச்சு. நான் இதில் ஒரு 20 லட்ச ரூபா, அதாவது 20,000 ஷேர் சேர்த்திடலான்னு தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கோ காலேஜ் ஃபீஸ்க்கோ எந்த தொந்தரவு இருக்காது, இதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் எடுத்து கொடுத்துடலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கடன் கொடுத்தவங்கெல்லாம் ஒரு மாதிரி மாசமான ஐயோ கொடுத்த வட்டி திருப்பி கொடுத்துருவானா, கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துருவானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதவிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த ஷேரில் அதிகமாக முதலீடு பண்ணவங்க பதவிப்பாக இருக்க வேண்டியதான். இந்த குவார்ட்டரில் பணத்தை கொடுத்துருவானா கொடுக்க மாட்டா அப்படின்ட்டு. அது ஒன்று தான் சைடு எஃபெக்ட். நண்பர்களே, சோலார் செக்டரில் பணம் போட்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். அதாவது 2023 ஜப்பானை மிந்தி நம்ம சோலார் பவர் ஜென்ரேஷனில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த சோலார் செக்டர் என்பது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு 2 ஷேர் அப்படின்ற மாதிரி முன்னாடி வைக்கிறாங்க. எந்த ஷேர் நீங்கள் வாங்க போறீங்க? பேடிஎம் அப்படின்ற ஷேர் பெரிய அளவில் கும்பாப்பாடி கொஞ்சம் யூட்டர்ன் போடுற மாதிரி காட்டுறான். டாடா இன்வெஸ்டும் பெரிய அளவில் கீழே இறங்கி யூட்டர்ன் போடுற மாதிரி காட்டுறான். அப்போ எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? மேலோட்டமாக நம்ம பார்க்குறக்கு இந்த பேடிஎம்மை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த டாடா இன்வெஸ்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பணம் நிறைய வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், பணம் குறைவாக இருக்கிற சன்னியாசி விட்டுருவோம், பணம் நிறைய வச்சிருக்கிற மகராசங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த டாடா இன்வெஸ்ட்னுடைய பிஎன்எல்ல அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, பிஎன்எல் ப்ராஃபிட் கடந்த 10 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் பேடிஎம் எடுத்து பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாததான். மற்றபடி சேல்ஸ் 449 கோடியில் ஆரம்பித்து 7,777 கோடி சேல்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இந்த சுஸ்லான் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு காலத்தில் 5 ரூபாயிலிருந்து 50 ரூபா வந்தான். நஷ்டமடைந்து கொண்டிருந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் 30 ரூபாயிலிருந்து லாபகரமாக திரும்பினதுக்கப்புறம் எல்லாம் 150 ரூபா 200 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அப்போ இந்த கம்பெனி என்னைக்காவது ஒரு நாள் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்புறானா அப்படின்ற மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு, பணம் என்னைக்காவது ஒரு நாள் இவன் திரும்பும் பொழுது பணத்தை வச்சு இவனை வாங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னொரு விஷயம், மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ திரும்பி மார்க்கெட் மேலே ஏறி வரும் பொழுது எந்த செக்டரில் நீங்கள் பணம் போடலான்னு இருக்கீங்க? நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிஃபென்ஸ் செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த செக்டர்லாம் திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது ஹெச்ஏஎல், பிஎல் அப்படின்ற ஷேர்கள் தான் மேலே வருவோம், அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் இதெல்லாம் ஒரு 20% 30% இறங்குதான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மற்றதெல்லாம் ஏறாதுன்ட்டு இல்லை,
நம்மகிட்ட பணம் இல்லை. 15 கம்பெனியில் ஏதாவது ஒரு 2 கம்பெனியோ 3 கம்பெனியோ அப்படி தான் நம்ம போட முடியும் பணம். அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வேகம் எடுத்து ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்களாக இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர், நெஸ்லே இந்தியா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது போன்ற மார்க்கெட் திரும்பும் பொழுது எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கோ அதில் மேபி பணம் போட்டால் நம்மளுக்கு லாபம் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் பார்த்தீங்களா, எனக்குலாம் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தது. அவன் பாருங்க சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 20% பட்டாசை கிளப்பிட்டான். ஸோ இந்த ஷேர்லாம் வந்து நம்ம ஒரு காலத்தில் பார்த்தோம். ஆனால் எனக்குலாம் இதில் நம்பிக்கையே இல்லை. என்னுடைய ஸ்டைலில் வந்து சரி கீழே இது வந்து நல்லா ஒரு அடியாளத்துக்கு அதுக்கு என்ன 10 ரூபாய்க்கே வருவான், ஒரு 2000 அல்லது 3000 வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இடையில ஒரு அருமையான டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அழகாக 20% ஏறிட்டான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேம்பஸ் அப்படின்ற ஷேர்லேயும் எனக்கு நம்பிக்கை அப்படின்றது இல்லாமல் இருந்தது. அப்போவே ஒரு நண்பர் சொன்னாப்புல, உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கோ அன்னைக்கு தாங்க அந்த ஷேர் ஏறும் அப்படின்ட்டு. அவர் சொன்னபடிக்கே சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 5% ஏறிட்டான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 295 ரூபா வந்தால் பரவாயில்ல. ஆனால் இதில் நான் போய் கை வைக்கிற மாதிரி இல்லை தற்போதைக்கு. மேபி ஒரு 2000 ரூபாய்க்கு வேணாலும் கை வைப்பனே ஒழிஞ்சு அதை தாண்டி கை வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதில் நான் பல முறை மூக்கடிப்பட்டேன். 4 தடவை பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தான். ஐபிஎல் மேட்சுகளில் கடைசி வரைக்கும் எப்படியாவது ஃபைனலுக்குள்ளே போகிற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே ஊசலாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த டிவிஎஸ் மோட்டர் திடீர்னு இன்னைக்கு ஒரு 4% மேலே ஏறிட்டான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்றது வந்துடுச்சு. ஆனால் அந்த செல்லிங் பாயிண்ட் வந்தாலுமே இன்னைக்கு ஒரு 5% ஏறினதுனால அப்போ மறுபடியும் பழையபடி 2300 போக ஆரம்பிச்சு 3000 போவானா அப்படின்ற கேள்வி வருது. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் 2000 ஒரு 1500 ரூபாயெல்லாம் வந்ததுன்னா ஒரு இடம் என்ட்ரி போட்டு பார்க்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா டிவிஎஸ் மோட்டர் இன்னைக்கு 5% மேலே ஏறிட்டான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹையை தாண்டிச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஷேரை வாட்ச் பண்ணுறவங்க வாங்குற மாதிரி பண்ணி விட்றான். ஒன்றா பிரேக் அவுட் பையிங் இல்லைன்னா சப்போர்ட் பையிங் அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா அவன் பிரேக் அவுட் விலையை அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரியான வழி பண்ணி விட்றக்காக போய்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்கு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவை ஏதாவது யூடர்ன் போடுவானா, குறுகிய காலத்தில் ஏதாவது பணம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற கேள்வி எழுது. இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய மொபைல் ஆப் வழியாக அவங்க கஸ்டமர்ஸ் ஆன்போர்டு பண்ணிக்கலான்னு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டு தான். இதனால் இந்த ஷேர் யூடர்ன் போடுற மாதிரி இருந்தால் சமீபத்தில் பல முறை யூடர்ன் போட்டிருக்கான். ஸோ இந்த முறையும் இவன் யூடர்ன் போடுவதாக இருந்தால் அவனுடைய ஹை ஆல்மோஸ்ட் 300 ரூபா போய் தொடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த எல்டிஎம்லாம் நான் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவன் கீழே போகாமல் மேலே போயிட்டா பரவாயில்ல. நண்பர்களே, நான் வீட்டமாக கூட ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். இந்த அக்ஷய திருதிக்கு எனக்கு காப்போன் வாங்கி கொடுங்க, 25000 பணம் கொடுங்க அப்படின்னாப்புல. சரி 25000 நான் பணம் தர்றேன். அதே சமயம் 25000 ரூபாய்க்கு நான் சில கோல்டு கம்பெனியில் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த சென்கோ கோல்டு, கல்யாண் ஜுவல்லரி, தங்கமயில் அப்படின்ற மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் இதே அக்ஷய திருதியில் எதில் பணம் அதிகமோ அதில் தான் பணத்தை போடணும். ஒருவேளை தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் விற்றுட்டு உனக்கு கொடுத்துட்றேன். அதே சமயம் நான் வாங்கின ஷேரினுடைய விலைகள் அதிகமாக இருந்ததுன்னா நீ இருக்கிற தங்கத்தை பூரா விற்று எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அடே தங்க நகை கிடைக்கலாம், எல்லாத்தையும் எல்லா கோல்டையும் விற்று பெரிய அளவில் லாபம் சம்பாரிச்சு மேலே வாங்கையா அப்படின்றதா இப்போ என்னோட எண்ணமாக இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு சில முக்கியமான ரிசல்ட்ஸ் வருது. அந்த முக்கியமான ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து இதே மாதிரி முக்கியமான ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் அவங்கெல்லாம் யானை மாதிரி இருப்பாங்க, ஒருவேளை நகராமல் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பெரிய கம்பெனி நான் நினச்சிட்டு இருந்தேன். யாரை பார்த்து என்னையா சொன்னேன், நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய சூனாப்பானா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ மோட்டோகோ ஷேர் இன்ப அதிர்ச்சி 6% ப்ளஸில் எகிரிட்டான். அதே மாதிரி எல்என்டி ஷேர் -4% இறங்கிடுச்சு. நாங்கள் இனிமேல் பெரிய ஆளுகளாக இருந்தாலும் பெருசாக ஏறி இறங்குவோம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் மாறிடுச்சு. ஆக மொத்தம் பெரிய ஆளுகளை அடித்து துவைக்கிறாங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இன்றைக்கி நிறைய பெரிய ஆளுங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு, வரப்போகுது. ஏஷியன் பெயிண்ட்ஸு, கேம்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகள். இதில் இந்த கொஸ்கார் பொண்ணு தான் பணம் கொடுக்காமையே இருக்கான். பார்க்கலாம், நாளைக்கு ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆகி ரிசல்ட்டு கம்ப்ளீட் வெளியே வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு 10% எகிர்னான்னா விற்று விட்ற வேண்டியதுதான். ஆனாடா ஜிஎம் ப்ரூவரிஸ்க்கு நியூஸ் நல்லா இருக்குது. அதாவது அவங்க 7 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்போ அந்த சமயத்தில் இந்த ஷேர் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு 600 ரூபா ரேஞ்சில். ஆனால் நல்ல நியூஸ் வர நேரத்தில் அவன் மேலே இருக்கான். நான் என்னுடைய பாலிசி படி மேலே போய் வாங்குற மாதிரி இல்லை. அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கீழே வரட்டும், அப்போ போய் பிடிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். நண்பர்களே, 2 முக்கியமான டிவிடெண்டுகள். டிசிபி பேங்க் 1.25 ரூபா டிவிடெண்ட், ஏப்டெக் லிமிடெட் 4000 ரூபா. ஏப்டெக் லிமிடெட்லாம் 4000 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்றது என்னால் நம்பவே முடியல.
231 ரூபா இருக்கக்கூடிய ஷேர். அவன்லாம் ஒரு காலத்தில் வந்து நான் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா 400 ரூபா போயிடுவான், நானும் வாய்ப்பளந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 மாதத்துக்கு மேலாச்சு அவன் நகராம ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறான் இந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதே மாதிரி டிசிபி பேங்க் வந்து 1.25 ரூபா அப்படின்ற டிவிடெண்ட் கொடுக்குறான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஷேர் வந்து எங்காவது ஒரு 120 ரூபாயிலையோ அல்லது ஒரு 100 ரூபாயிலோ இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். 100 ரூபா சீக்கிரம் வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம சில சமயம் நல்லவா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி நம்பிடுறோம். அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன் சொனாட்டா சாஃப்ட்வேர் நேற்று பெரிய அளவில் இறங்கின உடனே இன்னைக்கு மேபி பாசிட்டிவாகி ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரேட் ஆகும், ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி தானே, ஷாக்கை ஒரே நாளில் அப்சர்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2.5% கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒரு மாதம் அளவில் 30% காலி, வருஷ ஸ்டார்டிங்லேருந்து 30% காலி. ஒரு வருஷ பீரியடில் பார்க்கல சப்போர்ட் ரேட்டில் வந்து விழுந்துருக்கான். நண்பர்களே, இந்த ஹிண்டால்கோ ஷேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு மதில் மேல் பூனையாக இருக்குது. பக்கத்து வீட்டு மேலேயும் குதிக்கலாம் அல்லது நம்ம வீட்டு மேலேயும் குதிக்கலாம். இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு அவனுடைய 2022 வருஷத்தினுடைய ஹையில் இருக்குது. ஸோ இங்கிருந்து ஓரளவுக்கு பிளாஸ்ட் அவுட் ஆகி மேலே வந்துட்டான்னா பரவாயில்ல. பட் இவனுக்கெல்லாம் கீழே இறங்குறது சர்பத் சாப்பிட்ற மாதிரி. ஸ்வங்கி நான் பாட்டுக்கு 629 ரூபாயிலிருந்து 500 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் வந்துடலாம். அல்லது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் 1000 ரூபா கூட போகலாம். என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்திருந்து தான் காத்திருக்கணும். நான் மேலே போனால் பேசாமல் கம்முன்னு உட்காந்துக்கலான்ட்டு தான் இருக்கேன். பட் 500 ரூபா மட்டும் வர்ற மாதிரி இருந்தது, மவனை உன்னை எப்படி ஒரு 10 ஷேர் வாங்குறதா அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருக்கேன். அதே சமயம் என்பிசிசி ஷேர் மேலையெல்லாம் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ 450 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் இன்னைக்கு வந்தது. ஓகே, இன்னைக்கு பெருசாக சாதிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் சாதனையெல்லாம் செய்யலை, ஒரே வேதனை தான். அதனால் இந்த ஷேருக்கு பொதுவாக நான் ஹிண்டால்கோவையே தொடர்ந்து வாட்ச் பண்ணி அவன் ஒரு சாதகமான விலை வந்ததுன்னா அவனை பிடிச்சிக்கலான் இருக்கேன். நண்பர்களே, கேவி காமத் அப்படின்றவர் வந்து ஜியோ டிஜிட்டல் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கார். இவரெல்லாம் போய் ஒரு சிட்டிங், அதாவது ஒரு மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணாவே இவருக்கெல்லாம் ஒரு மீட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் 3 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே சமயம் 2022-23 இவருக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்ற ஒரு நியூஸ் எடுத்து படித்து பார்த்தாக்கா 39 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமோ அல்லது அந்த தருவாயிலையோ உங்களை வந்து ஒரு கன்சல்டன்ட்டாகவோ அல்லது இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவோ உங்கள் கூட கான்டாக்ட் இருக்கக்கூடிய கம்பெனியில் கூப்பிடுவாங்க. அதனால் பெரிய பெரிய ஆளுகளோட தொடர்ந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, ஐபிஓ சம்பந்தப்பட்ட ஃபாலோ அப்பில் இந்த இண்டிஜின் லிமிடெட்னுடைய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு 50% 60% பணம் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி தான் ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. கிடைச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதார் ஐபிஓ, டிபிஓ, டெக் ஐபிஓ மே 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு மே 9 இருக்கு. அவங்க 2 பேரும் சாதாரண ஆளாக கிடையாது. இந்த டிபிஓ டெக்கும் ஒரு 50 to 40% பக்கம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸினுடைய ஐபிஓவும் லிஸ்டிங் ஆகிறப்போ ஒரு 20% பக்கம் கெயின் கிடைக்கிற மாதிரி காட்டுது. கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அட பாவி கோல்ட்மேன் சாக்ஸ், நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இந்த டாடா பவரையில் நான் ஒரு 500 ரூபா வந்துன்னா விற்கணும்னு ஒரு வைராக்கியத்தோட உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா அது 500 ரூபா பக்கத்தில் வரும்பொழுது திடீர்னு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்றவங்க டாடா பவர் மேபி 45% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அதில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தகுந்த ரிட்டர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அட பாவி, நீ சொன்ன கீழே இருக்கும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுடைய ரிசல்ட்ஸ் டேட்டா பிஸ்னஸ் அப்டேட் பண்ணும் பொழுது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. நோ, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வோல்டாஸை கீழ் ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்றாரு. அதே மாதிரி நான் எந்த விதமான சலசலப்புக்கு அஞ்சாத ஒரு நரியாக, ஒரு ஓனாயாக இது 500 ரூபா வந்தால் தான் விற்கிறது, இல்லைன்னா கடந்துட்டு போகுது. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.